கௌதம் இப்போ எல்லாமே நல்லபடியா நடக்குது. அது மட்டும் இல்லாம, அவர் ஷூரிட்டி கையெழுத்து போட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல போயி, அந்த பிரதாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, கடைசியில என்ட்ரி குடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே தான். எஸ்எஸ்கேவோட என்ட்ரிய பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எவன் முகத்துல முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெனச்சாரோ, அவனே பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி நிக்கிறது மட்டும் இல்லாம, "என்ன கௌதம் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்க போல இருக்கே. என்ன ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா, லோன் ஏதாச்சும் எடுத்திருக்கியா? உன் பேர்ல இங்க பார்த்தீங்கன்னா லோன் கூட குடுக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்காக பார்த்தீங்கன்னா, பேங்க் வாசல்ல நின்னுட்டு இருக்க? ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனில அதாவது அந்த வீட்ல இருக்கும்போது, ஏதாச்சும் புதுசா அக்கவுண்ட் இங்க ஓப்பன் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சொத்துல ஏதாச்சும் ஆட்டை போட்டு வச்சிருக்கியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம கேவலமா பேச ஆரம்பிச்சுறாங்க. ஆனா கடைசியில தான் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய உண்மைய சொல்லி, நம்ம கௌதமுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய பார்த்தீங்கன்னா குடுக்க வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கௌதம் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட மதியம் சாப்பிட கூட இல்லாம போயிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதாப் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துருவாருன்னு சொல்லிட்டு. அவங்களும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 மணி ஆச்சு, 3:30 ஆச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதாப் பார்த்தீங்கன்னா, வர மாரியே தெரியல. ஏன்னா, இந்த எஸ்எஸ்கே ஏற்கனவே கெஸ் பண்ணியாச்சு. அதாவது கௌதம்க்கு உதவி பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் முன் வர முடியும். மத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டாங்க. கௌதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோன் பண்ணாங்களா? மீட் பண்ணாங்களா? நேர்ல பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பேசுனாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கேட்டுட்டாங்க. கடைசியா இந்த எஸ்எஸ்கேவுக்கும் ஸ்ட்ரைக் ஆனது பார்த்தீங்கன்னா, இந்த பிரதாப் மட்டும் தான். ஏன்னா, பிரதாப் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கௌதம்க்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ அவங்கள மீட் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாம, "என்ன பிரதாப், கௌதம் பார்த்தீங்கன்னா, உங்க ஆஃபீஸ்க்கு வந்ததா கேள்விப்பட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா. ஒரு ஷூரிட்டி கையெழுத்துக்காக அவங்க பார்த்தீங்கன்னா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில உனக்கு விஷயமே தெரியாதா? நீ ஷூரிட்டி கையெழுத்து போட்ட, நீ வச்சுட்டு நடத்திட்டு இருக்க கம்பெனி கூட பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி, அவங்க வீட்ட விட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டான். அவனோட பேக்கிரவுண்ட் எதுவுமே இல்ல இப்போ அப்படின்ற மாரி சொல்லி, அந்த பிரதாப்ப பார்த்தீங்கன்னா வரவிடாம தடுத்துட்டான். அதே மாதிரி எஸ்எஸ்கே இப்போ மாஸ் என்ட்ரி குடுத்து நம்ம கௌதம் கிட்ட பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, கடைசியில பார்த்தீங்கன்னா பிரதாப் வருவான்னு சொல்லிட்டு நீ இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா கௌதம்? பிரதாப் வரமாட்டான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவனுக்கு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஏன் கௌதம் நீ பார்த்தீங்கன்னா உதவி கேட்கும்போதே அவங்க கிட்ட உண்மைய சொல்லி கேட்க மாட்டியா? இந்த மாரி தான் எனக்கு பேக்கிரவுண்ட்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்க தான் பிக்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா, அப்பவே நான் பார்த்தீங்கன்னா அதாவது ஹெல்ப் பண்ணுவேன் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் சொல்லியிருப்பாரு. இப்போ உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவரு வராதே நின்ட்டாரு அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா கௌதம்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா பிரதாப் வருவாரு, கையெழுத்து போடுவாரு, நம்மளோட வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இந்த எஸ்எஸ்கேவுக்கு அத விட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே கிடைக்க போகுது. யார் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பிரதாப் தான். அதாவது என்னதான் எல்லா உண்மையுமே தெரிஞ்சாலுமே கூட, நான் கௌதம்க்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே முன் வந்து நம்ம கௌதம்க்காக பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ல கையெழுத்து போட்டு இந்த எஸ்எஸ்கேவோட முகத்துல கரிய பூச போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.